ஹலோ கைஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். நம்ம இன்றைக்கி விளாட போகிறது எலமெண்ட்ஸ் ஆஃப் பவர்னு ஒரு கேம் விளாடுறோம். இது சிவா ப்ரோவோட பேஸு அண்டா அங்கே தெரியுதா? அதுதான் நம்ம சிவா ப்ரோவோட பேஸு. நாம் முதல்ல அவர் நாம் முட்டை பவரில் இருக்கோம். எல்லா பவரும் வாங்கணும். பவர் காசு வைக்கணும். கேஸ் ஐயோ வானடா, என்ன பவர்ஸ் இல்லடா, என்ன அடிக்க வரேன் கைஸ் ஓடுவோம். நம்மகிட்ட இருக்க காசை வந்து ஆஹா டூத் தூக்கிடுச்சு. ஆஹா ஐயோ காய்ஸ் அடிக்கிறானே. அடிக்கிறான் கைஸ். ஆளாளுக்கு இப்படி சேர்த்து அடிச்சா நான் என்னடா ஆவேன். ஆஹா பெரிய ஐயோ சிவா ப்ரோ உள்ள விட மாட்டானே இவன். அடிக்கிறான், சேர்த்துட்டேன். இல்லை உயிரோட தரீங்க சிவா ப்ரோ என்னைக்கு நம்ப கூடாது. முடிச்சு தரட்டாரு. காசு தாங்கடா 1K 1K போயாச்சா? ஆறா இது கொஞ்சம் காசு விடுவீங்களாடா? தந்துட்டேன். முதல்ல ஃபயர் ஸ்வாடு, அப்புறம் ஃபயர் பாலு வாங்கிக்கிறேன். இப்போ நம்மக்கிட்ட பவர் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இந்த கோல்ஸ் லாஸ் பண்ணுறது வாங்கிப்போம், இல்லைன்னா ஒன்று வந்து. ஓகே காய்ஸ் வாங்கியாச்சு. இன்னும் கொஞ்சம் காசு இருக்கும். ஓகே சிவா ப்ரோ நம்ம என்ன பவர் கேட்டார்? ஃபயர்னு சொல்லிட்டு இருக்கேன் கைஸ். இதில் என்ன தெரியுமா, இவ்வளோ பெரிய செவரு போட்டாலும் அழகாக எங்கள் தாய் வந்துடலாம். பார்த்தீங்களா? எங்கிட்ட சண்டை போகுது, நம்ம பாட்டுக்கு போகலாம். ஒரு வாழை வாங்கிட்டு வந்து காட்டுங்க. கைஸ் நான் கொஞ்சம் கப்ஸ் நல்லா ரிச்சானக்கப்புறம் காமிக்கிறேங்க. கைஸ் நான் கொஞ்சம் காசு வச்சுட்டேன். சிவா ப்ரோ நம்மளே தோக்கடிச்சாரு. இப்போ நாம் அவரை தோக்கடிச்சு வந்து நிற்கிறோம் கைஸ். வாழை வாங்கி போட்டுருவேன். நினச்சாலும் அவர் உள்ளே வர முடியாது. ஆஹா வந்தாலும் வருவார். கைஸ் நான் இப்போ ஃபயர் ட்ராகன் சொல்லி போட்டிருக்கோம், அதை வச்சு தான் தோக்கடிச்சோம். அவர் பாட்டு அடிக்கிறாங்க. அவனுக்காம பாஸ் எடுத்து அவர் சந்தோஷத்தில் போனார். நாம் முடிச்சிட்டோம். ஓகே 1K வந்தாச்சு. எலிவேட்டர் வாங்கி போடுவோமா கைஸ்? மேலே கண்டிப்பாக காசு அதிகமாக கேட்பேங்க கைஸ். காசு கொஞ்சம் சேர்த்துட்டு போகலாம். ஆமாம்ல இங்கே ஒரு மிஷின் வாங்கி போடலாம். ஓகே காய்ஸ் நான் அப்புறம் ரிச் ஆனதுக்கப்புறம் நினைக்கிறேன். காய்ஸ் நான் எப்படியோ ஓரளவுக்கு 16,000 சேர்த்துருக்கேன். இன்னும் அவன் பேசிக்கிட்ட எவனும் எட்டி பார்க்கல. அங்கே ஒருத்தர் மிஸ்டர் கண்ணு வச்சுருக்காங்க. தான் கைஸ் சிவா பேஸை பார்க்க சொல்கிறாரு. முடிச்சுட்டாரு அவர் ஃபுல் பேஸை. ஓஹோ அவரே என்ன செகண்ட் ஃப்ளோரில் தான் இருக்காரா? காய்ஸ் அவர் மிஷின் கன் எடுத்துட்டாரு. ஓகே காய்ஸ் நான் 22,000 சேர்த்துட்டேன். எப்படி கொஞ்சம் ஒரு 1,000 இங்கே போயிடும். இது பவர் தாங்க. நீ வாங்கிக்கோமா? ஃபயர் வா நல்லா இருக்கு கைஸ். சிவா ப்ரோ பழைய பவர் எடுத்து வர போகிறாதான். எந்த பவர் எடுத்து வர போகிறான்னு தெரில, வெளியே போயிட்டாரு. அவ்வளோதா போச்சு. நமக்கு ஒரு லக்கு கைஸ். கிளம்பலாம். நம்ம ஃபயர் பாம்பை என் மேலே யூஸ் பண்ணுமே. அந்த வரான் பாரு நமக்குன்னு படியாடு ஓட்டேன். இப்படி வாடா ஃபயர் ட்ராகன் ஜூச்சுடா. நீ என்னடா எவனா சாவுங்கடா. சாவுடா ஃபயர் பாம்புடா. இந்தாடா வச்சுப்படா. எங்கடா ஓடுற? எப்படா இந்த நேரத்தில் ஓடுற? நம்ம செத்த உள்ள வேணாம் வேணாம் வேணாம்
விட்டு 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 வேணாம் வேணாம். இது அடித்தாதான் கைஸ் கரெக்டாகும் சாவு. அதுக்குள்ளே இவ்வளோ தான் காசு வந்துச்சு. காசு எடுத்துட்டேன் நான் வயிற்றில் ஓடி வந்து. ஓகே ஒரு ஃப்ளூக்கில் எப்படியோ காசு எடுத்துட்டேன் கைஸ். ஓகே அது வாங்கி போடுறதுக்கு 35 வேணுமா? நம்மக்கிட்ட காசு இல்லை. இதெல்லாம் வாங்கலாம் கைஸ். இதெல்லாம் வாங்கி காமிக்கிறேன் இருங்க. இன்னும் கொஞ்சம் காசு சேமிச்சு நிறையா வாங்கலாம். இருங்க லேக் ஆகுது. இருங்க கைஸ் நான் அந்த இதெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு ஒரு பெரிய போராட்டத்தில் வாங்கிட்டேன் கைஸ். இருங்க இதுதான் நம்ம ஃபயர் பெட்டு. நான் நமக்கு ஹெல்த் இன்சிக்ரைஸும் பவரும் கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுமா? நருட்டோவை மாறி இருக்கோம் கைஸ். சடப்பாக இருக்கானே நருட்டோ. வடப்பா இருக்காங்க கைஸ். கொஞ்சம் ஹெல்த்து அவனை ஃபுல்லாக தான் இருக்குது. எதுக்கு மறுபடியும் எரியுது நருட்டோ? வடப்பா இருக்கானே பேரியர் மோடு வித்து. ஓ ஃபயர் பவர்னா நருட்டோ. ஓ நல்லா தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஒரு 50 டன் சேர்த்து இன்னொரு பவர் அவசியம் பண்ணிடுவாங்க கைஸ். ஓகே எவனாச்சும் வாங்கலாம்டா ஃபயர் பம்பை டெஸ்ட் பண்ண. இன்வென்ட்ரியில் ஏதாச்சும் பவருக்கு இல்லை. என்னடா இந்நேரம் பார்த்து எல்லாம் அந்த இருக்காங்க கைஸ் கொடுத்தேன். இந்த ஃபயர் ட்ராகன் சுற்று தான் கைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மேலே என்ன ஏறான்? மேலே எப்படி கைஸ் அவனால் ஏற முடிஞ்சிச்சு? நம்மளாலே மேலே ஏற முடியுமா? ஏங்க பார்ப்போம். ஆமாம் கைஸ் ஏற முடியுது. ஆனால் பையன் அடி வாங்குறான் ஓனர்கிட்ட. நாம் ஓடிடுவோம் கைஸ். ஓடிட்டு நம்ம பேச முதல்ல ஃபுல்லாக்கணும். $35 வாங்க கைஸ். புது பவரை வைக்கணும் பண்ணுவோம். புது பவர் வாங்கலாமா? இது என்ன காம்பேக்டா? வா இவன் மட்டும் சிவா ப்ரோ என் கையில் மாட்டினார்னா செத்தார் கைஸ். சிவா ப்ரோ இன்னும் ஆளே காணும். கேம் விட்டு போயிட்டாரா இல்லை கேமில் இருக்காரே இல்லையே. ஓகே நிறையா பெட்டி இருக்குது. இதில் காசு கிடைக்கும் கைஸ். அதனால தான் எலியன் சுற்றுறேன். இல்லைன்னா நான் மறுக்கி ஆகிருப்பேன். அதுதான் மிஷினுக்கு என்ன வச்சுருக்கான் மாதிரி தான் கைஸ் பயமாக இருக்குது. அந்த ஒருத்தன் குளிச்சுட்டு இருக்கான் பார்த்தீங்களா? ஓகே 45 இன்னும் கொஞ்சம் தாயேன். மேலே இருக்கிறது வாங்கி போட முடியும் கைஸ். இது வாங்கி போடலாமா? இந்த கேம் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்குது. எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. இப்போ கொஞ்சம் காசு சர்றன்னு ஏறுங்க கைஸ். 3rd ஃப்ளோர் ஓப்பன் பண்ணலாம். அதுக்கு கொஞ்சம் காசு 200 ரூபா கேட்குறான். அதுக்குள்ளே இருக்குதா? யாருங்க டப்பு டப்புன்னு இருக்குது? அடக்காரவளே இப்படியே இருக்குது. வடப்பாக இருக்குது. சிவா ப்ரோ மட்டும் வந்துருந்தாருன்னா நருட்டோ கேரட் வடப்பாக இருக்குது. இதே மாதிரி மாதிரா இருக்குது கைஸ். அது இது பாய்சன் பவர் மாதிரி இருக்கும். அடுத்து நான் நருட்டோ கடுத்து கைஸ். நான் சிவா ப்ரோ சும்மா வம்புக்கு இழுத்தேன். முடித்தேன். ஆஹா பாஸ் வேறு வந்துட்டான். இருங்க கைஸ் பவரை ஃபுல்லாக ஏற்றி மறுபடியும் நருட்டோவை மாறிட்டு கிளம்புவோம். யாருக்கு ஓகே ஹார்ட்னஸ் தெரிவிச்சு கிளம்பலாமா? அதுக்கு முன்னாடி காசு எவ்வளோ இருக்கு பார்க்கலாம் கைஸ். எடுத்து கொஞ்சம் காசு எடுத்து போவேன். 200 ஆயிடுச்சு வாங்க கைஸ். 3rd ஃப்ளோர் ஓப்பன் பண்ணிடுவோம். 3rd ஃப்ளோர்லாம் 100K கொடுக்கும் தெரியுமா கைஸ்? அதான் வைக்கணும் பண்ணலாம். 3rd ஃப்ளோர் தான் எனக்கு முக்கியம். எலிவேட்டருக்கு 15 மேலே போவோமா கைஸ்? மேலே போய் பணத்துக்கு எது கேட்கான். ஐயோ கண்ட்ரோல மாட்டிட்டு லேக் ஆகுது கைஸ் இந்த கேம். கைஸ் கொஞ்சம் முக்கியமான வேலை இருந்துச்சு அதான் கிளம்பிட்டேன். லேக் ஆகிடுச்சு கைஸ். மாட்டிக்கிட்டேன் கைஸ். வடப்பு கைஸ். வந்துட்டேன் கைஸ். இது நருட்டோ சேஜ் மோல் இல்லை மாதிரி இல்லை. அந்த சேஜ் ஆஃப் 6 பேக் பின்னாடி மண்டியில் எழுதி வச்சுருப்பாரு பார்த்தீங்களா கைஸ்? அந்த மாதிரி இருக்குது பின்னாடி பாருங்க. இருங்க கைஸ் ஏதோ பிரச்சனை வந்துடுறேன். ஓகே இதெல்லாம் ஓப்பன் பண்ணுறதுக்கு 12,000 ரூபா கேட்குறாங்க. 10,000 ரூபா 1 மில்லியனா? முடிக்கண்டா போங்கடா. நேரத்துக்கு அதுக்கு மேலேயும் இருக்கும். 1 பில்லியன் வந்தாலும் வந்திருக்கும். இப்படி பார்க்கலாம் கைஸ். பார்க்கலாமா? இப்போ நான் கிங் அடிச்சு முடிச்சிட்டேங்களா? நம்ம அடுத்து முடிச்சிட்டேங்க. ஆமாம் 1K வந்துடுச்சு. அந்த பவர் என்ன நான் வைக்கன் பண்ணி அதை எடுத்துப்போம். ஸ்குவாடு ஃபுல்லாக இந்த ஸ்குவாடை வச்சு ஒரு அடி கூட அடிக்கலாம் கைஸ். இந்த பவர் பண்ண முடியும். அப்புறம் பண்ணலாம். இது என்னது வடப்பா இருக்கு கைஸ். சிவா ப்ரோ மட்டும் இப்போ செத்துட்டாரு கைஸ். அவர் போட தடவை நான் மூவில் வந்து அவர் ஒரு 3 ஸ்டூடெண்ட் தச்சுறாரு கைஸ். தள்ளி போயிடுவேன். எந்த வரட்டு கைஸ் அவர் ரீபத் பண்ணிட்டாராம். ஸோ சார்
தெரில. வாங்க அவர் கண்டுபிடிச்சி அடிச்சு சொல்லி தோற்றுவோம். நம்மளே அடிச்சார்ல. என்ன பவர் எடுத்துக்காருன்னு வேற தெரியலையே காய்ஸ். அந்த இருக்காரு கைஸ். பாத்துட்டேன். கண்டரா வாங்க கைஸ். வாங்க ப்ரோ. இந்தா ப்ரோ. வா ப்ரோ நான் இருக்கேன் ப்ரோ. ஐயோ எவனை அடிக்கிறான் கைஸ். இவனை அடிக்க வந்து இவனை ஆளு பிடிச்சி வச்சிருக்கான். ஃப்ரெண்டு பிடிச்சி வச்சிருக்கான் கைஸ். நம்மளே அடிக்க வராங்க. யாரு தப்பி யார் கைஸ் யார் இவனை அடிக்க வந்தால் யாரும் ஒருத்தங்க நம்மளே அடிக்க வராங்க. சரிங்க அந்த ஹார்ட் மாதிரி சேவ் போட்டிருக்கும்ல ஹார்ட் கைஸ் இதை வச்சு நம்ம மறுபடியும் நம்ம ஹெல்ப் இதுக்கு கொஞ்ச நேரத்தில் அதுவே ஃபுல்லாக ஏறும் நினைக்கிறேன் கைஸ். நல்ல வாங்கிட்டானா நான் பாட்டு போயிட்டு இருக்கேன் பாருங்களா. ஜாயினா என்ன கொடுத்துருக்காரு தெரியலையே. எலமெண்ட் ஆஃப் பவரில் தானே நானும் இருக்கேன். இக்னோர் கொடுத்துருவோம். ஓகே இன்வெர்டரில் இருக்கிற பவரை ஸ்வாடுக்குள்ள அங்கே போ. ஸ்வா இங்கே வா. ஃபயர் சாவல் பாப்பமா கைஸ். வாங்க ப்ரோ. இப்போ நீ நானான்னு பார்த்துருவான். இப்போ பார்த்துடலாம் கைஸ். அவன் ஃப்ரெண்டை கூட்டி அவன் யாராவனா கூட்டுவா ப்ரோ. நானா நீ நான் பார்த்துருவான். எங்கே இருக்கான் மாட்டேன். இப்போ தான் வாழையே ரெடி பண்ணுறாப்புல. வாங்க ப்ரோ. வணக்கம் ப்ரோ. ஆம்பா ஃபயர் ஃப்ளாக் ஃபயர் சாவல் வா ப்ரோ. நீனா நானான்னு பார்த்துருவோம். என்ன செவுத்து போட்டச்சா தெரியாது நினச்சியா. அவன் காசு நான் எடுத்து கிளம்புறேன். பாய் கைஸ். அவரு காசு எடுத்து கிளம்புறோம். ஓகே கைஸ் நான் அப்புறமா கொஞ்சம் இது பண்ணிக்கிறேன். ஓகே கைஸ் ஃபைனலி நான் 200K சேர்த்துட்டேன். மேலே இருக்க எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிடலாம். ஐயோ என்னாச்சு கைஸ். நருட்டோக்கு அடிக்கட்டில் ஒரு மாதிரி கோணச்சு எடுக்கிறான். ஓகே டிராக்டரு இது வாங்கி போடுறதுக்கு அப்புறம் போங்கடே. இது என்ன இந்த பவர்ஸா வாங்க வாங்க மட்டும் வாங்குறதுக்கு இது இருக்கும். ஹெல்த் போர்ஷன் அது இன்வென்டரியில் இருக்கட்டும். ஸ்பீடு போர்ஷன் இருக்கட்டும். போர்ட்டல் இந்த போர்ட்டலை மட்டும் எடுத்து இந்த ஃபயர் பால் பக்கத்தில் வச்சுக்கலாம். இந்த போர்ட்டல் போர்ஷன் ஃபயர் பால் முதல்ல ஃபயர் பாலே எடுத்து போடுறேன். ஃபயர் பால் எடுத்து விட்டாச்சு. போர்ட்டல் போர்ஷன் இங்கே வந்துட்டோம். இதை டெஸ்ட் பண்ணி பார்ப்போமா கைஸ். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இது பாலை வாங்கி போடு போய் சேர்த்துட்டு வந்துடுவோம். அது என்னத்துக்கு மில்லியனே போயிருக்கோம். இப்போ எடுத்துகிட்டு வந்துடலாம் கைஸ். ஓகே புது பவர் போர்ட்டல் பவரை டெஸ்ட் பண்ணலாம். மேலே இருக்கிறதா ஹெல்த் போர்ஷன் அந்த மாதிரி தான் கைஸ் இருக்குது. ஆஹா நினச்ச மாதிரி பார்த்தீங்களா. அதுக்குள்ளே இவ்வளோ வந்துருச்சு. 250 ரூபா சேர்த்துவோம் கைஸ். டக்குன்னு சேர்க்கணும். ஏன்னா அப்போ தான் மேலே 250 ரூபா கேட்டாங்க. அது பண்ண முடியும். ஓகே நான் அது பண்ணிட்டு காமிக்கிறேன். ஒரு வழியாக நான் அதை வாங்கிட்டேன் கைஸ். தான் லாக் போட்டு வச்சுருக்கீங்க கைஸ். பார்த்தீங்களா செக்யூரிட்டி என்னம்மா செக்யூரிட்டி. கேம் விளாண்டா இந்த மாதிரி இருக்குது. இந்த கேம் நல்லா தான் இருக்குது. நருட்டோ கேரட் வரப்பாருக்கு. நான் பையன் சும்மா யூஸ் தான் பண்ணேன். 2 அவ்வளோதான். ரூஃபை சீல் பண்ணிட்டேன். பண்ணிட்டேன்னு நினச்சேன். இங்கே வரானே கைஸ் வரானே. ஓடுறா கைஸ் இருங்க. நான் ரூஃபை சீல் பண்ணி தான் வச்சேன். அடிச்சிட்டாங்க கைஸ் இருங்க கைஸ். அவங்களால வெளியே வர முடியாது. ஆனால் நம்மளாலே வெளியே போக முடியல. என்னாச்சு பக்குன்னு தெரியல. யாரும் நம்ம பேசிக்கிட்ட சேர்த்துருக்கீங்க போல். யாரும் தெரில. உன்னை காணும் போயிட்டான்னு நினைக்கிறேன் கைஸ். மில்லியனே போயிடுச்சுங்க. 3 மில்லியன் போயிடுச்சு. நான் எதாச்சியாக போனேன். மேலே இன்னும் அடிக்க ஒருத்தன் காத்துட்ருக்கான். இல்லை கைஸ் இன்னும் மேலே தான் கைஸ் இருக்கான் அவன். இருங்க ஹோட்டலை வச்சு போக முடியுதான்னு பார்ப்போம். அவ்வளோதான் முடிஞ்ச வாடாடே. இன்னும் நல்லா சரி வாடா நீ என்ன பார்த்துவோண்டா. கோச் முடிச்சிட்டாங்க. கதை மோகையா ஃபயர் சவல்ரா கைஸ் சுட்டான். இப்படியே பண்ணிட்டு தான் எப்படி கைஸ். கைஸ் இருங்க. லாக்கில் தான் இருந்துச்சு. எப்படி வந்தான்னு தெரில. இருந்தாலும் அவனை வெளியே போக முடியாது. அது நமக்கு ஒரு நல்லதுன்னு சொல்லலாம். அது நமக்கு ஒரு நல்லது. 5 இருக்குல்லடா. அப்புறம்டா 5000 வேணுமா. ஓகே யூஸ் கொடுப்போமா. சிவா ப்ரோட பேஸ் எங்களுக்கு தெரில. சும்மா கொண்டாக்க சொல்லுவோம். முல்லா இது தெரில கைஸ். இறங்கி இருங்க கைஸ். அவன் இன்னும் உள்ளதான் கைஸ் இருக்கான். ஏன்னா அவனால் வெளியே போக முடியாது. ஆனால்
பெருசாக ரீபத் தான் பண்ணணும். சாரி, செத்து தான் போகணும். இது செக்யூரிட்டி கேனன். ஓஹோ, செக்யூரிட்டி கேனன். ஓ, ராக்கெட் லான்ச்சர் லான்ச் பண்ணி வைப்போம். இல்லையே, டேர்ன் அப். இதுவா டேர்ன் அப் இன்டு த மேப். என்ன ஆச்சுங்க? ஓகே கைஸ், பவர்ஸில் நான் வைக்கன் பண்ணியாச்சு. அவ்வளோதான், அவன் பெட்ஸ் வாங்கிக்கலாம். ஓகே, கடைசியாக போயிட்டு சிவா ப்ரோவை மட்டும் ஒரு வெளுத்து கட்டிட்டு வருவோம். நம்மகிட்ட இருக்க பெஸ்ட் பவர்ஸ்லாம் இதான் கைஸ். இந்த வெடப்பெல்லாம் நான் நருட்டோ பவர்லாம் சத்தியமாக நல்லா தான் இருக்கேன். எங்கிட்ட இருக்கான்னு தெரியல. இன்னும் அவர் பேஸை பில்ட் பண்ணியிருப்பார். ஏன்னா இந்த கேமோட மாஸ்டரே அவர் தான். நினச்ச மாதிரியே இருக்கும். நினச்ச மாதிரியே பில்டு பண்ணிட்டார். தண்டர் பேஸ் இந்த இருக்கு பாருங்களா. இது அதுவா? ஆமாம், இதுதான். இல்லை கைஸ், வாங்க கைஸ் பார்த்துடலாம். வா ப்ரோ, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா கைஸ்? என்ன கைஸ் ஒரு அடி நான் அடி விழுகலை நினச்சேன். வா ப்ரோ, செத்து போ ப்ரோ. என்ன ப்ரோ? ஓகே கைஸ், ரீபத்துக்கு எனக்கு இன்னும் 97 கேட்குது. எனக்கு புரியல. 97 எப்படி கேட்கும்? நான் தான் எல்லாத்தையும் வாங்கி போட்டேன். எப்படி 97 கேட்கும் புரியலையே. எல்லாத்தையும் வாங்கிட்டேன். 97 எப்படி கேட்குது? ரீபத் பண்ண முடியல என்னால். ஓ சாரி கைஸ், அதை வாங்கி போடணும். அது வாங்கி போடலன்னு என்ற ஒரு ஞாபகத்திலே நான் இல்லாமல் எல்லாத்தையும் வாங்கிட்டுருக்கேன். அந்த ராக்கெட் வந்துருச்சு கைஸ். நான் இன்னும் முடிச்சிடணும்னு சத்தியமாக நினச்சி பார்த்துறாதீங்க. நான் நருட்டோ கேரக்டர் மட்டும் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். நிறையா பவர்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் முடித்து நம்ம சிவா ப்ரோவை அடித்து நிறுத்த போகிறது தான் நம்ம இந்த கேமோட சாய்ஸு. ஓகே, காசு மட்டும் சேர்ந்துச்சு. அவ்வளோ 11 பில்லியன். நாம தான் இங்கே இருக்கிறதுலே பணக்காரங்க. ஐஸ் வாங்க, வசதியாக போச்சு. மேலே கதை வாங்கி போட்டு நம்ம கேனன் வச்சு விடுவோம். காசு எனக்கு தேவையில்ல. ஆமாம், இது எதுக்கு இந்த ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன்லேயே இருக்கட்டுமா இல்லை ஆஃப்ல இருக்கட்டுமா? வாங்கி போட்டு அதுக்குள்ளே பாதி எடுத்து முடிச்சுங்க. ஓசிக்கல் நான் தான் அடிப்பேன். சாவுடா சாவுடா சாவுடா. ஐஸ் குவீனா குவீனா வாங்க மேடம், சாவுங்க. ஏய் சாவுடா சாவுடா. ஐஸ் குவீன் இங்கே பாதி எடுத்து நான் தாங்க ஐஸ் போவீங்க. சாவு சாவு சாவு. அவ்வளோதான், செருத்து மறுகையா. ஓகே காய்ஸ், ரீபத் பண்ணிட்டு வந்துடுவோம். பாய் காய்ஸ். அந்த பொறக்கிட்டு இருக்காரு பாருங்க காசு. இருங்க நம்ம வாங்கப்பா. அப்பா வாங்க, இங்கே தான் நான் தான் வைக்கேன். எவன்டா இவன்? நம்ம காய் கிளம்பிட்டாரு. எங்கிட்ட இருக்காரு? அந்த ஓடுறாரு. எங்கிட்டா ஓடுவேன்? நான் இங்கே இருக்கேங்கடா காய்ஸ். ஓடுறாரு. அவர் அடிக்க வேணான் இருக்கு. முடிச்சிட்டனா? ஐயோ, சரி நம்ம ரீபத் பண்ண போகிறோம். நம்ம ரீபத் பண்ணக்கப்புறம் நம்மளே அடித்தோம்னா என்ன காய்ஸ் பண்ணுறது? பார்த்துக்கலாம். காசு தானே, காசு சாப்பிடலாமா? போகட்டும், பார்த்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு கேம் தான். சீரியஸாக எடுத்தாருன்னா சீரியஸாக அடிச்சு முடிச்சிடுவாரு. நம்ம அடுத்து மாதம் எடுக்கலாமா? என்ன பவர் ஆக்கியான்னு பார்ப்போம். அடுத்து போன் பவர் எடுக்கலாம். அதை வச்சு தான் நம்மளே போன தடவை முடிச்சிடலாம். ரீபத் ரீபட்டே ரீபட்டே கொடுக்க போகிறேன்டா, விடுங்கடா. ஆமாடா. ஓகே கைஸ், ரீபட் பண்ணியாச்சு. ஏதாவது அவளை. ஓகே கைஸ், நான் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா வசதியாக எனக்கு அப்புறம் கைஸ் சாவடிக்கிறாங்க கைஸ். நம்ம ப்ரோ ப்ரோ எங்கிட்ட இருக்காரு. ஐயோ, எந்த ஆதார் ப்ரோப்பா என்ன எவனோ ஒருத்த பவர்ஃபுல்னா அதான் கைஸ். நம்மால் இங்கே இருங்க. இந்த போன் ஒரு பவர் இருக்கான். ஹெல்ப் மீ. நம்ம தான் ஹெல்ப் மீ கைஸ். நல்லா தான் போச்சு. நமக்கு போன் பவரில் ஒருத்தன் கிடச்சிட்டான். இங்கே ஆசிட்டு இருக்கான்னு தெரியாது. நாம தானா கைஸ்? இங்கே மாதிரி பவர் ஒருத்தன் சாப்பிடுறான். நான் முடிஞ்சு விட்டோம். இப்போ கொஞ்சம் இதுலேயே நிற்க வேண்டியது தான். ஒரு 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 வரேன் 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 தப்பிடா 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 தம்பி தம்பி தப்பிச்சிட்றா. கைஸ், நம்ம சாவ போகிறோம். ஜஸ்ட் மிஸ். நான் இந்த அடியிலேருந்து தப்பிச்சாலும் தான் தப்பேன். நல்லா அப்புறமா காமிக்கிறேன். போச்சு கைஸ். சிவா ப்ரோ நம்மளை அடிக்க வராது. வாங்கி போட்டுருவோம் கைஸ். இருங்க, அங்கே இருக்க நான் அப்படியே அடித்தவன் சாவிடா. எங்கே காமிச்சா எங்கே? எங்கடா இங்கடா.
ஓகே அங்கேயே ஓகே காசு விழுந்துருச்சு போய் பறக்கிட்டு வந்துடலாம். ஓகே காசு பறக்கியாச்சு. நம்ம வீடு பக்கத்துலேயே ஒரு பெட்டி வந்துருக்கு, இதையும் பறக்காச்சு. அதுக்கு 3000 ரூபா கேட்குறாங்க. சிவா ப்ரோ நம்மளை அடிக்க வந்துட்டு இருக்காரு. நம்ம பயசை கொஞ்சம் ஹைட் ஆக்கிக்கிறது நல்லது. வாங்கி போட்டுரு ப்ரோ. நான் எஸ் ப்ரோ. ப்ரோ நான் எஸ் ப்ரோ. நீங்கள் யார் அடிக்கிறீங்க கைஸ்? நம்ம எஸ் ஆயிடலாம். ஐயோ தண்டர் அடி இங்கே. ஓகே கைஸ் நான் தப்பிச்சுட்டு காமிக்கிறேன். கைஸ் எப்படியோ தவிக்கல, இடம் முடிச்சு தள்ளிட்டாங்க கைஸ். ஓகே எங்கே இருக்காருன்னு தெரில. நாம போய் சர்ப்ரைஸ் அட்டாக் கொடுப்போம். யாராவது என்ன சுட்டிக்கிட்டே இருக்கீங்க. நான் என்ன பாவாண்டா பண்ண எல்லாருக்கும். இருங்க கைஸ், இது பண்ணால் ஃப்ரீயாக காசு கிடைக்கும். சும்மா இப்படி கொடுக்க வேண்டியதுதான். அவ்வளோதான், காசு கிடச்சிச்சு. ஓசி காசு. ஓகே 8 மில்லியன் சம்பாதிச்சாச்சு. போய் ஒரு வாழை வாங்கிட வேண்டியதான். செகண்ட் ஓகே போய் போடு கைஸ். சத்தியமாக அவர் நம்ம பவர்ஃபுல்லாக இருந்து நம்மளை அடிக்க வருவார். மக்கா அக்கா இதெல்லாம் இந்த பிள்ளைங்க. ஓ இப்போ டார்கெட் வச்சு அடிக்க முடியுமா? ஓகே கைஸ் கேன்சல். கைஸ் ரொம்ப நேரம் பார்த்துட்டேன். அடிக்க வரேன்னாரு, நாளை காணும். அதான் வந்துட்டேன். போய் பெரிய வாழை வாங்கி போட்டுருவோம். செகண்ட் ஃப்ளோர் அன்லாக் பண்ணிட்டேன். இல்லை உடுக்கு ஏதோ சத்தம் வருது. இங்கே தான் எங்கிட்ட சத்தம் போட்டுட்ருக்காரா ஒன்றும் தெரில. வாழை வாங்கி போட்டு. ஓ இப்போ நீங்கள் நினச்சாலும் வர முடியாது ப்ரோ. முடிஞ்சா வா ப்ரோ. ப்ரோ முடிஞ்சா அவரை வர சொல்லுங்க ப்ரோ. அவராக நானாலும் பார்த்துவோம். அவர் லூசு மாதிரி வந்துட்டு இங்கே கத்திட்டு. அவரால் இப்போ நினச்சா வர முடியும். ஏன்னா அவர் கண்டக்கிற மாதிரி இப்போ அவரை என்ன சொன்னாலும் அவரால் உள்ளே வர முடியுது. அந்த ஆணவத்தில் நினைக்கேன் உள்ளே எப்படியாச்சும் ஏதாச்சும் ஒரு டெக்னிக்கை பூந்து வந்து முடிஞ்சோம். அதுவும் இல்லாமல் அவர்கிட்ட தண்டர் பவர் இருக்குது. நம்மகிட்ட லாவாவில் 3 பவர் இருக்குது. லாவா கவாக்கிங் இதெல்லாம் யூஸ் பண்ணவே இல்லை. ஆனால் இது தேவும் படாது. இப்போ யோசிக்கிறேன் கைஸ், இந்த பவரை ஏன்டா எடுத்தோமோன்னு இப்போ வருத்தப்படுறேன். மூடிட்டு மாதரா பவர் எடுத்துருக்கான். அதுக்குள்ளே முடிச்சிட்டாங்க. சரி நான் இப்போ கிங்கி அடிக்க வரல, எந்த எவனையும் அடிக்க வரல. அங்கே கிடைக்கிற காசை கூட நீங்களே எடுத்துக்கோங்கடா. எனக்கு கொஞ்சம் 70 ஏற ஆரம்பிச்சிருச்சு. 70 ரூபா காசு. ஸோ இப்போ தான் 1K இருக்கேன். ஏன்னா நம்ம போய் காசு எடுக்க போனால் அடுத்த நிமிஷமே பறக்கிடுவாங்க. இப்போ சிவா ப்ரோவும் நினச்சாலும் உள்ளே வர முடியாது. ஏன்னா இப்போ என் பேஸ் ஹைடெக்காக இருக்குது அப்படின்னு நான் சும்மா பீட்டிக்க வேண்டிட்டான். இப்போ நாம் போய் அவங்ககிட்ட சும்மா ஒரு வம்பு காய்ச்சிட்டு வரலாமா? இல்லை ஒரு பெட்டி வந்துருக்கு, டேரக்ஷன் சேஞ்சு. இப்படி எடுத்து குதிச்சுட்டு இப்படி பண்ணலாங்க. யாருங்க இருக்குது இதில் எது சிவா பேஸ்ன்னு எனக்கு தெரியும். அவர் பேஸுக்கே அவருக்கு ஒரு ஷாக் கொடுப்போமா? ஓகே ஓகே அப்படியே பொறுமையாக ஏறுமா. இப்போ இருக்குமே இந்த தான் இருக்காரு. ஃபுல்லாத்தான் என்னவோ பண்ணுறாரு. இங்கேத்தான் இருக்காரு. மேலே வேற போகிறாரு. சரி ஷாக்கு டோரை திறந்து வச்சுருக்காரா உள்ளே இருக்காரா? லாக்கில் இருக்கு. ஓகே பின்னாடி எவனா பார்த்து விட்டுறாதீங்களா. நான் சாதிக்கு சவனையில் அப்படி வைக்கிறேன். இங்கே எங்கேயாச்சும் லேடர் இருக்குமே. லேடுறதுக்கு நமக்கு அப்படியே ஏற வேண்டியதுதான். ஏற முடியும். இருக்குமே லேட்ரு. ஆமாம் இல்லை இதில் 4 to 4 பண்ணால் தானே லேட்ரு எங்கிட்டாச்சும் கற்றுவோம். அது வரைக்கும் நாம ஏன் பக்கத்து வீட்லேயும் ஒருத்தர் லேட்ரு வச்சுருக்கான். இவன் மேலே லேட்ரு ஏட்டி அவன் வீட்டுக்குள்ளே போட்டுருவோம். வா ப்ரோ நீ வா ப்ரோ. நீ என்ன அடிச்சல வளரான். நான் பலிக்கு பலி வாங்கல. என் பேர் தர்ஷன் இல்லை, என் பேர் முருகன் இல்லை. வா ப்ரோ. ப்ரோ லாக்கில் வச்சிருக்கேன் ப்ரோ. ரூப் டாப் லாக்கில் இருக்காக்க. சரி 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 லாக்கு போட்டு வச்சிருக்காரு. டேய்
நீ ஒரு பெரிய வீரனாத்த தொரடா கைஸ். பயந்துட்டாரு அவரு. கைஸ் என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, அவர் திறந்தோடனே அப்படியே குச்சிருவேன். பாய். ஓகே கைஸ், நம்ம அப்படியே ஓடி நம்ம பேஸ்க்கு ஓடிட வேண்டியதுதான். ஓடுற நம்ம பேஸ் இங்கே தானே இங்கே இருந்துச்சு. நம்ம பேச நமக்கே அடையாளம் தெரியல பாருங்க. நம்ம பேச நமக்கே அடையாளம் தெரியும். மாதிரி போயிட்டோம்னா பார்த்துக்கோங்க. பக்கத்து வீட்டில் லேடர் இருந்தது நல்லா தான் போச்சு. அவர் நல்லா பயமுச்சு விட்டார். அவர் எப்போ ஒரு பேங்கை போட்ட மாதிரி வா அதுக்குள்ளே 82 கோடி சேர்ந்துருச்சா? ஏய் இல்லையே, ஏன் சுட போறீங்களா? வா, இந்த பவர் நல்லா இருக்கு. நல்லா இருக்கே. இது வாங்கி போகிறதுக்கு காசு இருக்கு. நல்லா இருக்கே ப்ரோ. நீ தப்பான வீடை தாக்கிட்டு என் வீடுன்னு சொல்கிறியோ? உண்மையிலே அவர் என் வீடை தான் தாக்குறாரு. தப்பான வீடை தாக்கிட்டு என் வீடுன்னு இருக்காரு கைஸ். அவருக்கு என்னாச்சுன்னு தெரியல. ஓ, இந்த கேரக்டர் லாவாவோட இது ஒன் பஞ்ச் மேனா? ஒன் பஞ்ச் மேனோடது பெட்டா பார்த்தா ஒன் பஞ்ச் மேனோட இதாக இருக்குது. ஒன் பஞ்ச் மேனோடது. ஓகே கைஸ், நான் ஃபுல் கைஸ் இப்படியே சொல்லி அவரை போய் சொல்லி ஏமாற்றிட்டு இருக்கோம். நம்ம பேசுன்னு நினச்சி வேறு பேசுன்னு நினச்சிட்டு இருக்காரு. சரியா எப்படி இருக்கு? இதுதான் மேனா ஸ்மாஷ் போடு. லாவா ஆயிடுச்சு. கோச் அடிக்கிறாரு. ஓடு செஸ்ட் முடிஞ்சிருக்கேன். முடிஞ்சா உள்ளவா ப்ரோ, குதிச்சு வர முடியாது. என் பக்கத்து வீட்டில் எவன்ட்டையும் லேடரும் கிடையாது. என்ன பண்ணுவேன்? நம்ம உள்ளேருந்து தாக்கலாமான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன் காய்ஸ். எங்கிட்ட இருந்து தாக்கலான்னு தெரிய மாட்டேங்குது காய்ஸ். சைட்லேருந்து தான் புல்லட் வருது. எங்கிட்ட இருந்து தாக்கி தொலையறான். மாடியா காய்ஸ், அவர் மாடியில் பெரியமா கண்ணை வச்சு தாக்கிட்டு இருக்காரு. ஓகே காய்ஸ், நாம தான் அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. நம்ம பேசிட்டா இதுன்ட்டு இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. நான் போய் கொஞ்சம் கழிச்சு காமிக்கிறேன் காய்ஸ். அவர் நான் எங்கேருந்து சொல்கிறான்னு கண்டுபிடிச்சிட்டேன். அவர் கண்ணிலேருந்து சொல்கிறாரு எலக்ட்ரிக் கன். நான் போன தடவை கூட ஐஸ் குயின் பண்ணோம்ல கைஸ், அது நான் இன்னும் ரீபத் பண்ணுறதுக்கு 58 இது வேணும். அவர் எங்கிட்ட இருக்காருனே தெரிய மாட்டேங்குது காய்ஸ். நெட்டு ஐயோ வெளியே வரார். நம்மளே சொல்ல பார்க்குறாரு. பேஸ்க்குள்ள வைக்கலாம் காய்ஸ். ரீபத் பண்ண போகிறேன்னு நம்மகிட்ட போய் சொல்கிறாரு. என்ன பொய்ன்னு பார்த்தீங்களா மக்களே?